என்னம்மா இன்னும் தூங்கல? உள்ள வரலாமா? சரி உள்ள வாங்க. ரஞ்சனி எங்க? என்ன விஷயம் கதிரம்மா? ஒரு நல்ல விஷயத்த ரஞ்சனி கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? கதிரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். என்னம்மா சொல்றீங்க? இது எப்ப நடந்துச்சு? இப்பதான்ப்பா கதிரு என்கிட்ட வந்து பேசினா. ஏன் இஷ்டப்படியே நான் பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொல்லிட்டான். பாத்தீங்களா, இவ்வளவுதான். பேசுனா தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லவே இல்ல. நீங்க சொல்றது சரிதான். ஆனா யாரு பேசுனா முடிவு கிடைக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. கதிர் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமே நம்ம ரஞ்சனி தானே. அவதான் கதிர்கிட்ட பக்குவமா பேசி புரிய வச்சிருக்கா. அதனாலதான் கதிர் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கான். இந்த சந்தோஷமான விஷயத்த ரஞ்சனி கிட்ட சொல்லிட்டு நன்றின்னு சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். எங்க இருக்கா? இன்னைக்கு என்னன்னு தெரியல. மேடம் டயர்டா இருப்பாங்க போல இருக்கு. அதான் பாப்பாவும் மேடமும் சீக்கிரமே தூங்கிட்டாங்க. ஓஹோ, அப்படியா? சரி, காலையில எந்திரிச்ச உடனே பேசிக்கலாம். ஏற்கனவே பேசி வச்ச பொண்ணுதான். அதனால நாளைக்கே நிச்சயதார்த்தத்தையும் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆமா ஆமா, எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க முடியுமோ முடிச்சிடணும். இல்லைன்னா இந்த பசங்களை நம்ப முடியாது. சரிங்க, காலையில ரஞ்சனி எந்திரிச்ச உடனே விஷயத்த சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைங்க. நான் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். நீங்களும் காலையில மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நாங்க வராம இருப்போமா? சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேன். வரேன். சரிங்க, வரேன்ப்பா. எனக்கு எப்போ இந்த நல்ல காலம் வரப்போகுது தெரியலையே. வரும், வரும்போது வரும். வா போய் தூங்கலாம். உடனே ஆரம்பிச்சிருவிய.